அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை. கதையினுடைய தலைப்பு கண்ணால் பார்ப்பதெல்லாம் உண்மையா. முனிவர் ஒருத்தர் கிராமத்துக்கு வெளியே வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் அதிகாலையிலே எழுந்து நதிக்கரைக்கு போய் குளிச்சுட்டு தியானம் செய்கிறத வழக்கமாக வச்சுருந்தார். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் அவர் அதிகாலையில் எழுந்து நதிக்கரைக்கு போகும்போது அப்போ ஒருத்தர் தரையில் படுத்துக்கிட்டு அவரோட தலையை ஒரு பொண்ணோட மடி மேலே வச்சுருந்ததை முனிவர் பார்த்தார். அவருக்கு பக்கத்தில் ஒரு காலியான மது பாட்டில் ஒன்றும் கிடந்தது, அதையும் பார்த்தார். இதை பார்த்த முனிவர், இந்த மனுஷன் காலையிலே குடிச்சிட்டு இப்படி பொண்ணோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சார். கொஞ்ச நேரம் கழித்து நதியிலேருந்து ஒரு குரலை கேட்டார். ஒரு மனுஷன் ஆற்றுல மூழ்கி உதவி கேட்டுட்டு இருந்தான். அந்த பெண்ணோட மடியில் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் திடீர்னு எழுந்து மூழ்கிய மனிதனை காப்பாற்றுறதுக்காக ஆற்றுல குதித்து அவரை வெற்றிகரமாக காப்பாற்றியும் விட்டுட்டான். அவரோட செயலை பார்த்து முனிவருக்கு இந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. உடனே முனிவர் அந்த மனுஷன்ட்டு போய், நீ யாருப்பா, இங்கே என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். நான் ஒரு மீனவன், பல நாளாக பயணித்து சோர்வாக இருந்தேன். இன்றைக்கி தான் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தேன். என்னோடய அம்மா என்னை அழைச்சி இங்கே வச்சுருந்தாங்க. அவர் எனக்கு உணவும் தண்ணியும் வாங்கி தந்தாங்க அப்படின்னு பதில் அளித்தான். ஆனால் மதுபானத்தோட பாட்டில் இங்கே இருக்குதேப்பா அப்படின்னு கேட்டார். அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே, என்னோடய அம்மாவுக்கு தண்ணியை கொண்டு வரதுக்கு வேறு பாட்டில் கிடைக்காதனால இதில் தண்ணியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னான். முனிவர் கண்ணிலேருந்து ஒரே கண்ணீர் வந்தது. இந்த மனுஷன் தவறு எதுவும் செய்யலையே, நான் தான் அவரை கெட்டவர்னு தீர்மானிச்சிட்டேன். அவருடைய யதார்த்தம் என்னவாக இருந்ததோ அது தெரியல, ஆனால் அவருடைய யதார்த்தம் உண்மையாகவே வேறுபட்டிருந்தது அப்படின்னு எண்ணினார். இதனுடைய நீதி பார்த்திங்கன்னா, நாம் எதை பார்க்குறோமோ அதை அடிப்படையாக வச்சு தான் எந்த தீர்மானத்தையும் நாம் எடுக்கக்கூடாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.